வாழ்க வளமுடன். இன்னைக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியான மேஷ ராசி அண்ட் மேஷ லக்னம் வீட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒன்றாம் வீடு, அதாவது மேஷ ராசி மேஷ லக்னம் அப்படின்னு சொல்லும்போது தொடக்கம் அப்படிங்கிறது ஒரு பொருள். ஏன்னா காலபுருஷனோட வீட்டில் முதல் வீடான மேஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். முதல் வீடும் செவ்வாய், 8ஆம் வீடும் செவ்வாய். ஸோ மேஷ லக்னம் மேஷ ராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக இந்த வீட்டில் சூரியன் உச்சமாகிற வீடு, சனி நீச்சமாகிற வீடு, செவ்வாயோட ஆட்சி வீடு. அவங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு விஷயமும் இதை சார்ந்தே தான் இருக்கும். மேஷ ராசி அண்ட் மேஷ லக்னம் பார்க்கும்போது அந்த இடத்துல சூரியன் உச்சமாக இருக்கும், சனி நீச்சமாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். இது செவ்வாயோட ஆட்சி வீடுன்னு நான் சொல்லியிருக்கேன். சனி இங்கே நீசமாக இருக்கிறனால லக்னக்காரர்களுக்கு 10, 11ஆம் இடம் அப்படிங்கிறது சனியை குறிக்கும். மேஷ லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் இடம் சனி மட்டுமே பாதகாதிபதி ஸ்தானத்தில் இருக்குது. தன்னோட ஆசைகளாக இருக்கட்டும், தன்னுடைய லாபகரமான விஷயங்கள் இவங்க பண்ணும்போது அது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயங்களா இருக்கும். எதுக்காக இது பிரச்சனை ஆகுது அப்படின்னா, பாதகாதிபதி சனி அந்த இடத்துல நீச்சமாகவும் இருக்கு. பிளஸ் அந்த சனி கிரகம் அப்படிங்கிறது கர்மகாரகனை குறிக்கும். கர்மம் சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். மேஷ லக்னக்காரங்களையும் சரி மேஷ ராசிக்காரங்களையும் நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்கள தேடி பிரச்சனை வராது, இவங்களா போய் பிரச்சனையில போய் சேர்ந்துக்குவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்களே போய் அதை சரி பண்றேன்னு சொல்லிட்டு ட்ரபிள்ல போய் மாட்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் உங்களால தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களவே பிளேம் பண்ணுவாங்க. மேஷம் வீட்டில் என்ன மாதிரியான நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம். அப்போ இவங்க கிட்ட ஆளுமை தன்மை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். மேஷராசிக்காரர்களாக இருக்கட்டும், லக்னக்காரர்களாக இருக்கட்டும், ஆளுமை ஸ்டாண்டர்ட், முக்கியமாக இந்த டாக்டர்ஸ், சர்ஜன்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் மேஷ லக்னக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அஸ்வினி அப்படிங்கிறது மருத்துவத்தையும் குறிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கோட்பாடுகள் நிறைந்த ஒரு விஷயம்தான் மேஷ லக்னக்காரர்கள். மேஷ ராசி மேஷ லக்னத்துக்கு 1ஆம் பாகம் செவ்வாய், 8ஆம் பாகம் செவ்வாய் நான் சொல்லியிருந்தேன். இவங்களுடைய வாழ்க்கை சார்ந்த ஒரு விஷயங்கள் அவங்க எடுத்துட்டு போகும்போது லக்னம் செவ்வாயா எங்கும்போது அவங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப நல்லா இருக்கும். அது 8ஆம் பாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நஷ்டம், கஷ்டம், எதிரி ஸ்தானம், வம்பு வழக்கு, அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட், பிரச்சனைகள், இது எல்லாமே சார்ந்தது 8ஆம் இடம். அப்போது 8ஆம் இடம் அப்படிங்கிறதும் செவ்வாயா இருக்கும்போது இவங்க ஒரு கர்மா தொடர்புலேயே அவங்க இருப்பாங்க. இவங்க போகிற இடமெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். நம்ம ஒன்றுமே பண்ணலையே, ஆனால் ஏன் நமக்கு இப்படி நடக்குது அப்படிங்கும்போது என்னன்னா அங்கே 8ஆம் இடம் வேலை செய்யும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவரும் செவ்வாய் தானே, இவங்களோட கோபத்தில் அந்த ப்ராப்ளம் வரும். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட் டெம்பர்டாக இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் எந்த விஷயத்தையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. செவ்வாய் இல்லையா, ஸோ சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் படபடப்பு, அவசரம், இந்த மாதிரி எல்லா காரியங்களும் ஒரு முன்கோபம் இவங்களுக்கு இருக்கும். அப்போது இதிலேருந்து இவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மேஷ ராசி சரி மேஷ லக்னமும் சரி பொறுமை கையாள வேண்டும். ஆனால் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவங்களுடைய பேசிக் நேச்சரே அப்படி தான் இருக்கும். ரொம்ப லாயலாகவும் இருப்பாங்க. அனாவசியமாக அவங்கக்கிட்ட பேசினாலும் அவங்களுக்கு பிடிக்காது. இவங்க போய் மற்றவங்களோட விஷயத்தில் நான் என்ன செஞ்சு தரேன் அப்படிங்கிறது ஒரு முதன்மையாக. சூரியன் 5ஆம் இடம், 5ஆம் இடத்துக்குரிய அதிபதி அந்த இடத்துல உச்சமாகறனால இவங்களை என்ன மாதிரி எல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, பெருமையாக பேசி நீங்கள் புகழ்ந்தீங்க அப்படின்னா மேஷராசிக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தலைமை பெருமைக்குரிய கிரகம் அங்கே உச்சமாக இருக்கிறதுனால அவங்களுக்குமே அதுதான் பிடிக்கும். அவங்கள நீங்கள் சாதாரணமாக பேசுனீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது. நீ ரொம்ப பெஸ்ட், நீ தான் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தன்னுடைய தந்தையை ரொம்ப பிடிக்கும், ஆனால் ரொம்ப க்ளோஸாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா ராசிநாதன் 8க்குரியவராக இருக்கிறதுனால தந்தை அவங்களுக்கு சர்ஜரியாக இருக்கட்டும், வம்பு வழக்காக இருக்கட்டும், இதெல்லாமே அவங்க சந்தித்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ என்னாகும் அப்படின்னா, என்னதான் அன்பாக இருந்தாலும் அவங்களுடைய தந்தை கூட அவங்க க்ளோஸாகவே இருக்கவே முடியாது. நீங்கள் எந்த மேஷ லக்னக்காரங்களாக இருக்கட்டும், மேஷராசிக்காரங்களாக இருக்கட்டும், இதை பாருங்கள், அவங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க. வேறு குரு பார்வையாக இருக்கட்டும், இல்லை சுபர்களோட தொடர்புகள் இருக்கும்போது ஒரு சில ஜாதகக்காரங்களுக்கு அந்த இடத்துல ஃபேவராக போகும். ஆனால் 99.99% பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் தந்தை மேலே பாசமாக இருந்தாலும் இவங்க கொஞ்சம் தள்ளியே தான் இருப்பாங்க. இந்த லக்னத்தை சார்ந்த மனிதர்களுக்கு 2க்கும் 7க்கும் உடைய சுக்கிரனாவே வராரு. அப்படிங்கும்போது மனைவி வந்ததுக்கு அப்புறமா ஒரு குடும்பம் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு நல்ல வருமானம், நல்ல வாழ்க்கை,
அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுடைய திருமணத்துக்கு பின்பு அந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். தனிப்பட்ட ஜாதகத்துல வந்து அவங்களுடைய சுக்கிரன் வந்து 6, 8, 12 மறையாம சுபர்களோட தொடர்புல இருக்கும்போது மனைவியே கண்கண்ட தெய்வம். ஸோ மனைவி வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப புகழின் உச்சிக்கு போவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து காலபுருஷ தத்துவத்தின் படி பார்க்கும்போது ஆராயப்படும் போது ரொம்ப 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 சூப்பரா இருக்கும். ஒரு விஷயத்த நம்ம சொல்லும்போது பெண்களோட ஜாதகமா இருந்துச்சு அப்படின்னா திருமணத்துக்கு பின் ஆண்களும் அதே தான் குறிக்குது, ஆண்களா இருந்தாலும் திருமணத்துக்கு பின் பெண்களே அப்படிதான் குறிக்குது. மனைவியோ கணவனோ வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு உயர்வு, புகழ்ச்சி, வருமானம், ஸோ மனைவி மூலியமா சொத்து, இதெல்லாமே 100% அவங்களுக்கு வரும். ஸோ தனிப்பட்ட முறையில் இந்த லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தடவை தொழிலில் நஷ்டம். ஏன்னா தொழில்காரகன் சனி இல்லையா, அவரே அங்கே நீச்சமாக இருக்கும்போது ஒரு தடவையாவது அவங்களுக்கு தொழிலில் நஷ்டம் ஏற்படணும் அப்படிங்கிறது அவங்களுடைய விதி. அந்த நஷ்டத்துக்கு பிறகு உயர்வு அப்படிங்கிறது அவங்களுடைய விதி. நண்பர்கள் அப்படிங்கிறது வந்து அவங்களுமே வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் பகைஸ்தானத்தில் நண்பர்களோட பிரச்சனை எப்போவுமே அவங்களுக்கு இருக்கும். பிரச்சனைக்குரிய ஒரு நண்பர்களும் கூட வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாமே உணர்ந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தெளிவு வரும். ஸோ கர்மக்காரகன் சனியாக இருந்தாலும் அவர் ஒரு தோல்வியை கொடுத்தாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது என்ன, கெட்டது என்ன, யார் நல்லவங்க கெட்டவங்க, ஸோ அதனால் அவங்க தொழில் அப்படிங்கும்போது இப்போ வந்து 2025 வந்து அவங்களுடைய லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல, ராசிக்கும் லக்னத்துக்கும் 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால ஸோ இப்போ வெளிநாடு சார்ந்த தொடர்புடைய தொழில்கள், அப்புறம் ஷேர் மார்க்கெட்டு, இதெல்லாம் அவங்க பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து 7 சனியோட தொடக்கத்தில் இருக்காங்க. ஸோ 2ஆம் சுற்று அப்படிங்கும்போது ஒரு 36 வயசுக்கு மேலே இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து 2ஆம் சுற்று ஸ்டார்ட் ஆகிருக்கும். மேஷ ராசி, மேஷ லக்னத்துக்கு கொஞ்சம் தொழிலாக இருக்கட்டும், அவங்களோட வேலைகளாக இருக்கட்டும், கொஞ்சம் ஸ்லோனஸை பார்க்க ஆரம்பிப்பாங்க. சொல்லுவாங்க கடந்த ஒரு 5-6 மாதமாக எனக்கு எல்லாமே ஸ்லோவாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனால் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோச்சார சனியோட தாக்கத்தினால தான் வந்து அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழில், ஷேர் மார்க்கெட், அதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்கிற பிஸ்னஸை வந்து கொஞ்சம் இந்த ஊரில் இல்லாமல் கொஞ்சம் ஆன்லைன் மார்க்கெட்டிங்ஸ் இது மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் லாபகரமாக இருக்கும். இந்த லக்னக்காரர்களுக்கு 2ஆம் இடம் சுக்கிரன். சுக்கிரனோட நட்சத்திரம் பரணி 1, 2, 3, 4 பாதங்களும் மேஷத்திலேயே இருக்கிறதுனால இவங்க குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆண் மகனாவோ பெண் மகளாவோ இருப்பாங்க. 2ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் உரிய சுக்கிரன் அந்த நட்சத்திரம் வந்து மேஷத்தில் இருக்கும்போது ரொம்ப அதிக அன்பு இருக்கும். குடும்பத்துக்காக அவங்க நிறையா வந்து விட்டு கொடுப்பாங்க. ஸோ என்னதான் வந்து அவங்களோட கோபமோ இருக்கட்டும், ஆனால் குடும்பத்துக்காக அவங்க நிறைய விட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வரன் வரும் அப்படின்னா யார் மூலியமாக சொல்லி அனுப்பக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஸோ உறவுக்கார பெண்ணாக இருக்கட்டும், காதல் திருமணமாக இருக்கட்டும். ஏன்னா சுக்கிரன் இல்லையா, ஸோ காதலுக்கு உண்டான கிரகம் வேறு. ஸோ அதனால் வந்து இதோட புதன் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 100% மாமா பொண்ணு அந்த மாதிரி வந்து உறவுலேயே வந்து திருமணம் செய்யக்கூடிய, தேடி வரக்கூடிய ஒரு வரனாக இவங்களுக்கு அமையும். ஜாதகம் பார்க்கும்போது நான் என்ன மாதிரியான தொழில் செய்யலாம் அப்படின்னு வந்து கேட்பாங்க. இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சூட்சமே தொழில்காரகனான சனியும் லாபஸ்தானமான சனியும் இங்கே வந்து மேஷ வீட்டிலே வந்து நீச்சமாகிறார். அப்போ தொழில்காரகனும் வந்து பாதகாதிபதி 11ஆம் இடத்துல சனியும் வராரு. எவ்வளோதான் முயற்சி எடுத்தாலும் அவங்களுக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. கர்மகாரகன் சனியை குறிக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து அவங்க ட்ரபிள் எப்போவுமே வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 11ஆம் இடம் பாதக ஸ்தானமாக இருந்தாலும் 11ஆம் இடம் எதை குறிக்கும் அப்படின்னா மூத்த சகோதரன், மூத்த சகோதரிகள் ரொம்ப இணக்கமாகவே இருக்க மாட்டாங்க. இவங்க அவங்கள ஒரு எதிரி ஸ்தானமாகவே பார்த்துட்டு இருப்பாங்க. 3க்குரியவரே 6க்குரியவராகவும் வராரு அப்படின்னு சொல்லும்போது இளைய சகோதரர்களுக்கிட்டுமே இவங்க கிட்ட வந்து ஒரு கசப்பான ஒரு விஷயம் இருக்கும். 3ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஷ லக்னக்காரர்களுக்கு புதன் வராரு. ஸோ கம்யூனிகேஷன், ஒரு விஷயத்த வந்து இவங்க யாருக்காவது கம்யூனிகேட் பண்ணணும், மார்க்கெட்டிங்லலாம் இருந்தாங்கன்னா இவங்கள மாதிரி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நபர்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னா கம்யூனிகேஷன் சைடில் புதன் வராரு. சூப்பர் டேலண்டடாக அவங்களுடைய கம்யூனிகேஷன் லெவலை வந்து மேன்மைப்படுத்தி ஒரு விஷயத்தை எப்படியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ பர்ஃபெக்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்னதான் சூப்பர் டேலண்டடாக இருந்தாலும் இவங்க ஒரே தொழில் செய்யவும் மாட்டாங்க, ஒரே இடத்துல வேலையில் இருக்கவும் மாட்டாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க, தொழிலையும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. எதனால் வந்து அந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா 3க்குரிய புதன் 6க்கும் வந்து சொந்தமாக இருக்காரு இல்லைங்களா. ஸோ இவங்க வந்து ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டாங்கனாலும் முடிஞ்சு போச்சு, அந்த இடத்துலேருந்து உடனே கிளம்பிடுவாங்க. ஏன்னா சூரியன் வேறு அங்கே உச்சமாக இருக்காரு இல்லைங்களா. இவங்களுடைய தலைமை பண்புகளில் யாராவது ஒருத்தர் குறை சொல்லும் போது இவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. அந்த இடத்துலேருந்து உடனே ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டாங்க, வெளியே வந்துடுவாங்க.
அது மட்டும் இல்லாமல் இவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து நடக்காத ஒரு விஷயம். அவங்க ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து அதை செஞ்சே தீருவாங்க. டாக்குமெண்டேஷன்ஸோட ப்ராப்ளம், ஒரு லேண்ட் வாங்குறாங்க, ஒரு பத்திரம் எழுதுறாங்க, பூர்வீக சொத்து வருதுங்கும் போது அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரெட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி, பூர்வீக சொத்துல வந்து சைன் போடுற பிரச்சனை, இது எல்லாமே 100% மேஷ ராசிக்காரங்க மேஷ லக்னக்காரங்க சந்திச்சே தீருவாங்க. இவங்களுக்கு தாயோட பாசம் வந்து எப்பவுமே கிடைக்கும். 4ஆம் இடம் அப்படிங்கிற கடக வீட்டில் வந்து குரு உச்சமா இருக்கிறதுனால ஸோ தாய் வந்து எப்பவுமே இவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருப்பாங்க. இல்லை கண் பிரச்சனை இருக்கிறவங்க, பேச்சு சரியா வராதவங்க, திக்கி திக்கி பேசிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு பர்சன்ஸ் வந்து எங்களுடைய குடும்பத்தில் இருப்பாங்க. ராசிநாதனே 8க்குரியவராக இருக்கும்போது அது பிரச்சனைக்குரிய ஸ்தானமாகவும் இருந்தாலும் அதிர்ஷ்டமும் அது மட்டும் இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது இந்த 8ஆம் வீட்டையும் நம்ம சொல்லலாம். இவங்களோட ஆதிக்கம் செவ்வாயா இருக்கிறதுனால ஒரு இடம் வாங்கி போடுறாங்க. ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு அது வந்து ஹெவியாக வந்து அந்த லேண்டோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து ஜாஸ்தியாகும். சடனாக வெளிநாட்டுக்கு போகிறது. ஏன்னா இந்த 6ஆம் வீட்டில் போய் சுக்கிரன் வந்து நீசமாக இருந்தாலும் 12ஆம் வீட்டில் போய் சுக்கிரன் உச்சமாகிறாரு. ஸோ 12 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள். ஸோ மேஷ லக்னக்காரங்க மேஷராசிக்காரங்க வெளிநாட்டில் போய் அவங்களுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, வெளிநாட்டில் போய் அவங்க வேலையோ தொழிலோ செய்கிறாங்க அப்படின்னா இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. வாழ்வியல் பரிகாரம் வயதானவர்களுக்கு, முக்கியமாக ஊனமுற்ற வயதானவர்களுக்கு, நீங்கள் கர்ம காரியம் செய்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு சாப்பாடை வாங்கி கொடுத்தீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு 100% உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து தீர்வு வந்து உங்களோட லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.